ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கழுத்து சம்மந்தப்பட்ட சில சந்தேகங்களுக்கு நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வைக்கிறது ஒன்லி ரவுண்ட் நெக் அப்படிதான் வச்சு மேக்சிமம் எல்லாருமே போடுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டரை பேஸ் பண்ணி நிறைய நெக் வைக்கிறோம். அதாவது ரவுண்ட் நெக் வைக்கிறோம், காலர் நெக் வைக்கிறோம், ஷால்டர் நெக் வைக்கிறோம். இப்படி நிறைய நெக்லயே நம்ம நிறைய வித்தியாசங்கள் வைக்கிறோம். அதாவது போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ஷோல்டர் வைக்கிறோம். ரவுண்ட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஷோல்டர் ஒரு மாதிரி வைக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு. அதாவது எப்படி இந்த ஷோல்டரை நம்ம கால்குலேஷன் பண்ணி சில நெக்குகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம். இப்ப நம்ம நார்மலா வைக்கிற 5.5 இன்ச் நெக்லயே பின்னாடி க்ளோஸ் நெக் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிளவுஸ் போட முடியாது. ஷோல்டர் ரொம்ப மேல இழுத்துட்டு வந்துடும், ஆம்ஹோல் செட் ஆகாது, கையெல்லாம் இழுத்த மாதிரி சுருக்கமா வரும். அப்போ அதுக்கு எப்படி நம்ம ஆம்ஹோல் வைக்கணும்? இப்ப ஹால்டர் நெக் வைக்கிறோம், அதுக்கு எப்படி நம்ம ஆம்ஹோல் வைக்கணும்? அதே மாதிரி ஹை நெக் வைக்கிறோம், க்ளோஸ் நெக் வைக்கிறோம். இப்படி நிறைய வித்தியாசமான நெக். இப்ப கொஞ்ச காலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட் நெக் வச்சுட்டு பின்னாடி டீப்பா வைக்கிறோம், அதே மாதிரி பின்னாடி க்ளோஸா வச்சுட்டு ஃப்ரண்ட்ல டீப்பா வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் கழுத்துல வருது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எப்படி அந்த நெக்கினுடைய அளவுகளை நம்ம பேஸ் பண்றது, எதை வச்சு நம்ம ஷோல்டர் அளவை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. பிகினர்ஸ் அப்படிங்கும் போது மேக்சிமம் இது ஷோல்டர்ல இவ்வளோ இது இப்படி பண்ணணுமா அப்படிங்கறது எல்லாமே கூட அவங்களுக்கு டவுட்ஸா இருக்கும். அந்த சந்தேகமே வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளவுஸுக்கு எப்படி நம்ம ஷோல்டர் மாத்தணும், எப்படி நம்ம நெக் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எப்படி ஷோல்டர் வைக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரவுண்ட் நெக் அப்படின்னு நம்ம எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா அதாவது ஷோல்டர் சேஞ்சஸ் பண்ணாம நம்ம வைக்கிற ஷோல்டர் அளவுல இருந்து 5.5 இன்ச்சுக்கு மேல, அதாவது ஒரு 6 இன்ச்சு, 6.5 இன்ச்சு, 7, 7.5, 8 இப்படி வர்றது எல்லாம், அதாவது 6 இன்ச்சுக்கு மேல. அதே சமயம் அந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு கீழே, ஆம்ஹோல் ரவுண்ட்ல இருந்து கீழே வர்றது எல்லாமே நம்ம ரவுண்ட் நெக் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எல்லாமே நீங்க ஷோல்டரை எப்பவும் போல கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது மார்பு சுற்றளவை 8ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நம்ம ஷோல்டர் அளவு வைப்போம். மறுபடியும் அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து ஆம்ஹோல் உயரம் வைப்போம். அந்த அளவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இது ரவுண்ட் நெக் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்ப ஒரு போட் நெக் வைக்கிறோம். இப்ப இதுக்கு எப்படி ஷோல்டர் வைக்கணும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது இப்ப இதுல ஒரு 2.25 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து இது இப்படி ரவுண்ட் வைக்கலாம். மேக்சிமம் இந்த ஷோல்டர் அளவுக்கு கீழே வர்றது எல்லாமே நமக்கு ரவுண்ட் நெக் தான். அப்போ உங்களுக்கு இங்க இடம் பார்க்கும்போது ஒரு 5.5 இன்ச்சு இப்படிதான் வைப்போம். அப்போ ஆம்ஹோல் இப்படி வரும். இதுல இருந்து இது வரைக்கும் இது ரவுண்ட் நெக்குக்கு வரும். அடுத்தது இப்ப நம்ம ஷோல்டர் இப்ப ஒரு போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இதுல நம்ம செஸ்ட் ரவுண்டு 8 பிளஸ் 1 இன்ச்சு நம்ம இதுக்கு ஷோல்டர் அளவு வரும். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது ஆம்ஹோல் லென்த் வைப்போம். இப்படிதான் நம்ம இந்த ரவுண்ட் நெக்குக்கு நம்ம கால்குலேஷன் போடுறோம். நல்லா பாத்துக்கோங்க. இந்த மேக்சிமம் இந்த ஆம்ஹோலுக்கு ஆம்ஹோல்ல இருந்து அதுக்கு கீழே வர்ற அளவுகள் நமக்கு ரவுண்ட் நெக்கு. அதுக்கு இந்த கால்குலேஷன் நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஒரு போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இது 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 15.5 இன்ச் வருது அப்படின்னா இத 2ஆ பிரிச்சு 7.25 வச்சுக்கோங்க. அப்ப எப்படி உங்களுக்கு ஷோல்டர் வரும்னா இதே 7.25 ஆம்ஹோலுக்கு வச்சுக்கோங்க. இப்ப இந்த அளவு உங்களுக்கு 7.25 வருது. இதே உயரம் இதுலயும் 7.25 வருது. இங்க இருந்து இங்க ஒரு 1/2 இன்ச்சை நீங்க டவுன் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி 2.25 இன்ச்சு மட்டும் இங்க இருந்து ஷோல்டர் சைட்ல இருந்து இங்க வச்சுக்கோங்க. இங்க இந்த 1/2 இன்ச்சுக்கு நீங்க ஸ்லாண்டிங்கா போட்டுக்கோங்க. இப்ப இதுலதான் நீங்க 3 இன்ச்சா 3.5 இன்ச்சா அப்படின்னு போட் நெக் நம்ம மார்க் பண்ணுவோம். இப்போ இதுவே நீங்க
பேக்ல வந்துட்டு இந்த நெக் ஓகே, ஃப்ரண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் டீப்பா நெக் இப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ப்ராடா தெரியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணோம்னா இங்க 2.25ங்கிறத இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3/4 வச்சுட்டு இத பின்னாடி போட் நெக்காவும் இப்படி முன்னாடி டீப் நெக்காவும் வச்சுக்கலாம். அப்போ இந்த இடம் உங்களுக்கு அதிகமா ஸ்பேஸ் கிடைக்கும். அப்ப ஷோல்டர் வந்து இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல்லா கவர் ஆகும். இதுவே இங்க வச்சு போட் நெக்கு வைக்கிற அளவே வச்சீங்க அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ஸ்கின் ஓப்பன் ஆகி ரொம்ப ப்ராடா தெரியும். அப்ப அதனால இங்க வந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு நம்ம ஷோல்டர் அளவு, அதாவது ஷோல்டர் சைட்ல இருந்து நெக்குக்கு 3.25 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி நெக்கும் பின்னாடி வந்து நமக்கு போட் நெக்காவும் முன்னாடி ப்ராட் நெக்காவும் வரும். அதே ப்ரொசீஜர் தான் முன்னாடி வந்து க்ளோஸ் நெக்காவும் பின்னாடி வந்து நல்லா ப்ராட் நெக்காவும் வைக்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடம் ரவுண்ட் வச்சுட்டு இங்க ஏதாவது டீப் யூ வைக்கிறீங்க, ரவுண்ட் வைக்கிறீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒன் சைடு டீப் நெக்கா இருந்துச்சு அப்படின்னாவே ஷோல்டர் அளவை நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும். இதுவே காலர் நெக்கு, மற்றபடி ஹால்டர் நெக்கு, அந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் நெக்கு எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பவும் போல நம்ம இந்த இடம் வந்து நம்ம இதுவே காலரா இருந்தா ஒரு 3/4 இன்ச்சு வந்து டவுன் பண்ணுவோம். இந்த இடம் வந்து 1/2 இன்ச்சு தான் இது வந்து போட் நெக்குக்கு. இங்க 3/4 இன்ச்சு வந்து காலர் நெக்குக்கு நம்ம கீழே டவுன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த இடத்த வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் இதுக்கு விட்டுட்டு இப்படி லைட்டா கட் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம காலர் வைப்போம். இது வந்து பிளவுஸுக்கு காலர் வைக்கிறது. அப்ப கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் டீப் பண்ணா போதும். இந்த இடம் நமக்கு இப்படி வந்துடும். இது எப்பவும் போல பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப ஹால்டர் நெக் அப்படிங்கும் போதும் இதே ஷேப்ல தான் வரும். பின்னாடி வந்து அதுலயே நம்ம காலர் மாதிரி கொடுத்துக்குவோம். இப்ப இதுவே வந்துட்டு இந்த இடம் நீங்க ப்ராடா வேணும் அப்படின்னு நினைச்சிட்டாவே இந்த ஷோல்டர் அளவு நீங்க கொஞ்சம் சேர்த்து தான் வைக்கணும். அப்பதான் வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி வரும். அப்போ இது வந்து ஹால்டர் நெக்குக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்ப இதுவே நம்ம பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்கா வைக்கிறோம். இப்ப இதுல வந்து நம்ம வந்து இப்படி க்ளோஸ் நெக் அப்படிங்கும் போது நம்ம இப்படி வந்து பின்னாடி க்ளோஸா வச்சு முன்னாடி ப்ராடா வச்சா இது ஒரு ஷேப் நமக்கு வரும். அல்லது இப்படி பின்னாடி ப்ராடா கொடுத்து முன்னாடி இப்படி வச்சா இப்படி ஒரு க்ளோஸ் நெக் வரும். இந்த மாதிரி டைப், அதாவது இது வந்து க்ளோஸ் நெக்கு, ஹால்டர் நெக்கு, காலர் நெக்கு, போட் நெக்கு, இது எல்லாமே வந்து 1/2 ஷோல்டர் தான் வரும். இதுல வந்து மேக்சிமம் உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலு, நெக் லூஸ், இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆனா இந்த ரவுண்ட் நெக் அப்படிங்கும் போது, அதுவும் டீப் நெக் அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற மாதிரி வரும். அதுவும் 6-6.5 இன்ச் எல்லாம் வைக்கும் போது, ஷோல்டர் அகலமா வைக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நல்லா டீப் நெக்கா வச்சு வரும்போதுதான் நான் லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாம் போட்டிருப்பேன் அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணணும்னு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர்னா என்ன, எந்தெந்த நெக்குக்கு எப்படி வந்து இந்த ஷோல்டரை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹால்டர் நெக்கு, இந்த மாதிரி வர்றது எல்லாமே 1/2 ஷோல்டர் தான். நம்ம டீப் நெக்கு, ரவுண்ட் நெக்குக்கு மட்டும்தான் நம்ம யூஸ்வலா எப்பவும் வைக்கிற மாதிரியான கால்குலேஷன் போட்டு நம்ம வைப்போம். அதே மாதிரி இந்த இதுல வந்து பிரின்சஸ் கட்டு நீங்க வைக்கிறதுனா எதுல வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது நெக்குக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய பேருக்கு இந்தந்த கட்டிங்க்கு தான் இப்படி வைக்கணுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. எந்த நெக்கு எது வச்சாலும் பிரின்சஸ் கட் வந்து நீங்க வச்சுக்கலாம். பிரின்சஸ் கட்டுக்கும் 2 மெத்தட் இருக்கும். அதுவும் வீடியோஸ்ல தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அதையே பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இதுல இன்னும் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்படி வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஒரு லைன் போட்டு நம்ம வந்து இதுல இங்க 5.5 இன்ச்சு வைக்கிறோம், இங்க 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ ஒரு சிலருக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு இதுக்குள்ள மேட்ச் ஆயிக்கும், ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகாது. அப்படி இருக்கும்போது கம்மியா வருது அப்படின்னா இதே 5.5 இன்ச்சு நீங்க இதுல வச்சு இதுல உங்களுக்கு 7.5 இன்ச்சு அப்படின்னா 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு 8.25 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வருது, ஏன்னா பாடிக்கு தகுந்த மாதிரி தான் ஆர்ம் ஹோல் இருக்கும், அதை நீங்க மெஷர் பண்ணணும். அப்படி இப்ப 8.5 இன்ச்சு வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த இதுக்குள்ள உங்களுக்கு 8.5 இன்ச்சு வராது. அப்ப என்ன பண்ணணும், லைட்டா இதை கீழே இறக்கி இதுல நீங்க ஆர்ம் ஹோல் போடணும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா 3 லைன் கொடுத்துருக்கேன். இது வந்து சப்போஸ் 7.5 இன்ச்சுனா இது ஓகே, 8 இன்ச்சுனா இது ஓகே, 8.5 இன்ச்சுனா இது ஓகே. அப்ப இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா ஷோல்டர் அளவு வந்து மேக்சிமம் ஷோல்டர் அளவும் ஆர்ம் ஹோல் அளவும் ஈவனா தான் வரும்.
ஒரு சிலருக்கு அப்படி வராது. ஒன்ன பெருசா வரும் இல்ல சின்னதா வரும். பெருசா வரவங்களுக்கு கீழே இறக்கி டிரா பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்ச நீங்க அதிகமோ குறைக்கவோ வச்சு நீங்க டேப் வச்சு மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அதுக்குள்ள செட் ஆகுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி வச்சு நீங்க டிராப், ஏன்னா நிறைய பேர் கேட்கறது என்னுடைய செஸ்ட் ரவுண்டு 42 வருது, 5.5 வச்சா எனக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு செட் ஆகல அப்படின்னு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் ரிப்பீட்டடா இந்த இது சொல்றேன், டீப் நெக்கா வரும்போது இந்த அளவை செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பேக் வந்து குறையும், ஃப்ரண்ட் வந்து அதிகமா தான் வரும். அந்த அளவும் நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பிளவுஸ் வந்து கரெக்டா ஃபிட்டிங்கா வரும், இல்லாட்டா நிறைய லூஸ் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. இது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.